எஸ்சிஎஸ்டி ஆக்டில் யாருக்கு இருக்கும்? பாதிக்கப்படுறோம் எஸ்சியாக இருந்து பாதிக்கு வேறுபடுத்துகிறோம் நான் எஸ்சியாக இருந்தா எஸ்சிக்குள்ள நடக்கிறது எதில் கணக்கு வைப்பீங்க? உட்ஜாதிக்குள்ள உட்ஜாதி ஒன்று ஒரே சமூகத்துக்குள்ளே நடக்குது. ஏன் பறையருக்குள்ள இப்போ கொண்டு இல்லையா? பறையர் முதலியாருக்குள்ளையா? தேவேந்திர குலம் வந்து அருந்தியர் கொண்டு விட்டானே அரங்கேந்திரனை, இங்க நம்ம திருமங்கலத்தில் கழுத்தை வெட்டி அருந்தர் சமுதாயத்தை கொண்டுட்டாங்களே. என் பொண்ணுக்கு என் ஜாதிக்காரனை கல்யாணம் பண்ணி கொடுத்தா என் ஜாதி காப்பாற்றப்படுது. சொத்து என்கிட்ட இருக்கும். சொத்து மட்டும் இல்லை, ஜாதி. நம்ம அது அந்த மெட்டீரியலிசம் அப்படின்றது நிறைய பேர் நம்ம ஒரு இதில் அந்த ஒரு வளமையான ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. சொத்துன்ற சொத்து செகண்டரி தான். இல்லை, ஒரு விபதி எப்படி கொடுப்பான்? ஒருத்தருக்கு கையில் வச்சு கொடுப்பாங்க, ஒருத்தருக்கு இப்படி போடுவாங்களா? ஒருத்தர் கையில் கொடுப்பான், இன்னொரு தூக்கி போடுவான். அப்படிதான் கற்பனை பண்ணுவீங்க. வேற என்ன விதமான பாகுபாடு இருக்கும் விருதி கொடுக்குறதுல? மதுரையில் ஒரு பூசாரி விருதி கொடுத்தான். என்னன்னா, ரைட் ஹேண்டு வந்து ஆதி சாதிக்காரனுக்கு, லெஃப்ட் ஹேண்ட் வந்து பட்டியல் சாதி மக்களுக்கு. அது நம்ம தென் மாவட்டங்கள் அதிகமாக அதை எடுத்து பண்ணுறதுனால என்னுடைய கணக்கில் வந்துட்டு கொஞ்சம் தேவர்கள், குறிப்பாக மறவர், கள்ளர், இந்த மாதிரியான ஆட்கள் வந்து ஆணவ கொலையில் ஈடுபட்டுருக்குறாங்க. ஈவன் நம்ம பெருமலை கல்லூரியில் இருக்காங்க. அகமுடியார் 1-2 பேர் இருக்கிறாங்க, அந்த கம்யூனிட்டி இருக்கிறாங்க. கௌசல்யா அகமுடி சமூகத்தை கௌசல்யா வந்து பிரேமலை கல்லர் இருக்கிறாங்க. ரெண்டாவது வந்துட்டு கொஞ்சம் இதில் வந்து கோனார் இருக்காங்க, யாதவரும் இந்த ஆணவ கொலையில் வந்து அவங்க ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த 10 பேருக்கு இந்த ஜாதி சங்கங்கள் ஆதரவா இருக்கு. அந்த குற்றம் இவன் வந்து என்ன பண்ண ஒரு அணி திரட்டுறான். ஒரு ஜாதி சங்க தலைவர் காடு போடுறாரு, எங்க முக்குலத்துவ இளைஞரை சுட்டு பிடித்த போலீசாரை கண்டிக்கிறோம்ட்டு. அவன் ஒரு ரேபிஸ்ட், என்னை பொறுத்தவரை ரேபிஸ்ட். அவனை யாரும் கொல்லல, சரி, துப்பாக்கி சூடு நடந்தது ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் வச்சுங்க. பொதுவா இளைஞர்களை துப்பாக்கி சூடு நடத்துறது தப்புன்னு சொல்லணுமே தவிர, எங்க சமூகத்து இளைஞர் சொல்லும் போது நீ அங்கதானே நீதான் இங்க வந்து இப்படி பேசுற கவின் மாட்டல எங்க சமூகத்து இளைஞரை. அப்படின்னா அதுக்கு பின்னால இருக்கிறது ஜாதி மட்டும்தான். வேற என்ன? எனக்கு நான் தப்பா நினைச்சுக்காதீங்க, இந்த ஜாதி சங்க தலைவர்கள் எல்லாருமே என்ன பொறுத்தவரை அவங்க வந்து ஒரு சீரியஸான ஆளெல்லாம் கிடையாது. அவனுக்கு என்னைக்காவது அவங்க பாருங்க எந்த வன்முறை நிறைய ஈடுபட மாட்டாங்க. அவனுக்கு 14 காரணங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு வந்து காஸ்டிசம். இப்ப இந்தியாவில் நடக்கிற அதே மாதிரிதான் பாகிஸ்தான்ல 1000 நடக்குதுன்றாங்க. அங்க எங்க ஜாதியா இருக்கு? அங்க வந்து ஆண் என்கிற திமிர் இல்லையா? அப்ப பல காரணங்கள் நம்ம இதை மட்டுமே எடுத்துக்கிறோம். அப்ப என்ன சொல்றாங்க, எங்க தான் எஸ்சிஎஸ்டி ஆக்ட் இருக்கு. எஸ்சிஎஸ்டி ஆக்ட்ல யாருக்கு இருக்கும்? பாதிக்கப்படுறோம் எஸ்சியா இருந்து பாதிக்கு வேறுபடுத்துறோம் நான் எஸ்சியா இருந்தா எஸ்சிக்குள்ள நடக்கிறது எதில் கணக்கு வைப்பீங்க? உட்ஜாதி ஒண்ணு ஒரே சமூகத்துக்குள்ளே நடக்குது. ஏன் பறையருக்குள்ள இப்போ கொண்டு இல்லையா? பறையர் முதலியாருக்குள்ளையா? தேவேந்திர குலம் வந்து அருந்தியர் கொண்டு விட்டானே அரங்கேந்திரனை, இங்க நம்ம திருமங்கலத்தில் கழுத்தை வெட்டி அருந்தர் சமுதாயத்தை கொண்டுட்டாங்களே. நடக்குதா இல்லையா? சோழராஜ் வழக்கில் பல்லர் வந்து பறையரையும் கொண்டு பல்லரையும் கொண்டுட்டாங்க. பொண்ணு வந்து பல்லர் பொண்ணு, தேவேந்திர குலம் பையன் வந்து பறையர், சொந்த அப்பா வெட்டி வந்து கழுத்தை வெட்டி கொடூரமான முறையில் கொலை பண்ணி விட்டாரு. எனக்கு அதான் சொல்லுவேன், ஏன்டா ஒரு பக்கம் தேவேந்திர குலத்தை கொண்டு விட்டாங்கன்றக்கா நான் நிக்கிறேன், இன்னொரு பக்கம் பார்த்தா இவனை கொள்றான். ஒரு பக்கம் பறையரை கொண்டு விட்டாங்கன்னு பறையர் இன்னொருத்தரை வெட்டுறான். அப்ப நம்ம இது இருக்குல்ல, ஆண் என்கிற மேல் சாவினசமும் இருக்குல்ல, தொடர்ந்து இருக்குல்ல, இது உடைச்சுதான் நான் பேசணும். இல்ல நான் ஒரு தலித் ஆக்டிவிஸ்ட், நான் அது வேற விஷயம். ஒரு காஸ்ட் லென்ஸ் மட்டும் போட்டு இதை பார்க்க முடியாது, ஜென்ரல் லென்ஸ் சேர்த்து பார்க்கணும். அது வந்து நீங்க அது புரிஞ்சுக்காம நீங்க அது இருந்தீங்கன்னா அது மேலோட்டமா நம்ம பார்த்துட்டு போறோம்னு அர்த்தம். இது ஆழமா வந்து புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு.
நீ யாருன்னு கேட்குறேன். இன்னொரு காமனான ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு 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 தத்துவம் தான் இது. பிள்ளைகள் இந்த உலகத்துக்கு நம் மூலமாக வந்தார்களே தவிர அவர்கள் நமக்கானவர்கள் அல்ல. அவர்கள் படித்துக் கொள்வதற்கும் அவர்கள் தங்களுடைய லைஃப் பார்ட்னரை தெரிவு செய்வதற்கும் அவரோடு வாழ்வதற்கும் வாழ்க்கையை எடுத்து செல்வதற்கும் அவர்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு. குடும்பம் தான் பாதுகாப்பு அப்படின்னு சொன்னாக்க பெண்கள் மேல் நடக்கக்கூடிய வன்முறையில கிட்டத்தட்ட 90 விழுக்காடு குடும்பத்தில் நடக்குது. அப்படி எங்க பாதுகாப்பு இருக்கு? அப்ப நீங்க என்னைக்கு இண்டிபெண்டன்ட் என்ற ஒரு இடம் இருக்குல்ல, சுதந்திரமாக தனித்து சுதந்திரமாக முடிவெடுக்கிறாது, அது அவங்களுடைய சாய்ஸ். அதுல நம்ம யாருமே இது பண்ண முடியாது. ஆனா அப்படி ஒரு யோசனை பொது சமூகத்துக்கு வர்றது இல்லை இல்லையா? இங்க அது ரொம்ப தப்புன்ற. பொது சமூகம் என்ன நினைக்குது அப்படின்னாக்கா, அவன் பொண்ணை அவன் ஜாதி சொத்தா பாக்குறாங்க, உடமையா பாக்குறான். அவன் என்ன பண்றான்னா, என் பொண்ணுக்கு என் ஜாதிக்காரனை கல்யாணம் பண்ணி கொடுத்தா என் ஜாதி காப்பாற்றப்படுது, சொத்து என்கிட்ட இருக்கும். சொத்து மட்டும் இல்லை, ஜாதி. நம்ம அந்த மெட்டீரியலிசம் அப்படின்றது நிறைய பேர் நம்ம ஒரு இதுல அந்த ஒரு வளமையான ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. சொத்து செகண்டரி தான். சொத்து செகண்டரி தான். அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, அது இப்ப நீங்க கோவில் என்னவா இருக்கு இங்க. இப்ப நீங்க எல்லா கிராமங்களுக்கும் போங்க, எல்லா சாதிக்கும் ஒரு சாமி இருக்கும், தனித்தனி கோயில்கள் இருக்கு, தனித்தனி கோயில் இருக்கு. அப்ப நான் என்ன சொல்றேன், சாமியே இங்க சாதியா இருக்கு, சாதி இங்க சாமியா இருக்கு. இப்ப ஒண்ணு இந்த கோவில் தகராறுகள் எடுங்க, கொலைகள் எடுங்க. இன்னொரு பக்கம் 2-3 விஷயங்கள். இந்த கோவில்ன்றது என்ன பார்க்குறேன், கோவில்ன்றது என்னன்னா அது ஒரு அதிகாரம். இந்த இடத்துக்கு நீ வரக்கூடாது. நான் ஒன்று சொல்றேன் உங்களுக்கு, விபூதி கொடுக்கறதுல பாகுபாடு இருக்குன்னு வைங்க. நான் ஒன்று விபூதி கொடுக்குறது என்ன பாகுபாடு இருக்கும்? உதாரணத்துக்கு கற்பனையில் சொல்லுங்க. ஒரு விபூதி கொடுக்குறான், ஒரு கோவில் பூசாரி ஒருத்தன் விபூதி கொடுக்குறான், அது என்ன பாகுபாடு இருக்கும் உங்க கற்பனைக்கு சொல்லுங்க. என்னவா இருக்கும் பாகுபாடு? விபூதி கொடுக்கும்போது என்னவா இருக்கும் பாகுபாடு? ஜாதி இருக்கும். அல்ல, எப்படி கொடுக்குறான்? தெரு மேல திரு கீழ திரு. இல்ல, ஒரு விபூதி எப்படி கொடுப்பான்? ஒருத்தருக்கு கையில வச்சு கொடுப்பாங்க, ஒருத்தருக்கு இப்படி போடுவாங்க. ஒருத்தர் கையில கொடுப்பான், இன்னொரு தூக்கி போடுவான். அப்படிதான் கற்பனை பண்ணுவீங்க. வேற என்ன விதமான பாகுபாடு இருக்கும் விபூதி கொடுக்குறதுல? மதுரையில ஒரு பூசாரி விருதி கொடுத்தான். என்னன்னா, ரைட் ஹேண்ட் ஆதி சாதிக்காரனுக்கு, லெப்ட் ஹேண்ட் பட்டியல் சாதி மக்களுக்கு. இப்படி தூக்கி கூட போடல, இப்படி கொடுப்பாரு அவரு. இந்த பக்கம் எந்த ஊர்ல எந்த நம்ம மதுரை பக்கத்துல தான் இருக்கு, எல்லா கேசஸ் இருக்கு. அப்ப அவன் என்ன சொல்ல போறேன், அவன் மென்டாலிட்டி எப்படி இருக்கு பாருங்க. புகார் கொடுக்க சொல்றேன் உங்களுக்கு, படிச்சிருங்க. அந்த கோவில்ல இப்படி ஒரு பாகுபாடு வச்சிருக்கான். விபூதி கொடுக்கறதுல கூட நான் லெப்ட பயன்படுத்துறேன்றான். அப்ப நீங்க என்ன இவன் கணக்கு பண்ணி வச்சுக்கிறான்? நீங்க கீரிப்பட்டி இன்சிடென்ட்ல ஒரு பல இன்சிடென்ட் உங்களுக்கு கீரிப்பட்டி தெரியும். கீரிப்பட்டி, பாப்பாப்பட்டி, நாட்டார் மங்கலம், கொட்டக்காட்சி 4மே தேர்தல் நடத்த முடியல. அப்ப பேசிட்டு இருந்தோம், கலைஞர் போயிட்டு. ஆமா, அந்த சமயத்துல அந்த கீரிப்பட்டியில ஒரு ரீசன், அவன் சொன்ன ரீசன், அப்ப நாங்க ஏன் ஒத்துக்கல அப்படின்னா, வெறும் ஜாதி மட்டும் இல்ல, எங்க ஊர் திருவிழாவை பஞ்சாயத்து பிரசிடென்ட் தலைமையில தான் நடத்தணும். ஆனா எங்க ஊர் திருவிழாவில் எங்க சாதிக்கார மக்கள் தான் இருப்பாங்க. அந்த திருவிழா முடிகிற 15 நாளும் பட்டியல் சாதி மக்கள் அந்த எல்லையை தாண்டி வரமாட்டாங்க. இப்ப அங்கிருந்து ஒரு பிரசிடென்ட் வந்தாருன்னா அவர் முன்னின்று நடத்தணும், உள்ள போக வேண்டிய கட்டாயம் வந்துடும் கோவிலுக்கு. கோவில் மாசம் இறஞ்சிரும். அதனாலேயே தேர்தல் வேணாம். இங்க ஒரு குறவர் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு படுகொலை நடந்துச்சு, பாவம். நம்ம செல்லூர்ல ஒரு இடம் வாங்கியிருக்காங்க, 3 சென்ட், ஒரு குறவர் சமூகம் வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு தெரியல, அது ஃபுல்லும் தேவர் சமூக குடியிருப்பு. நடந்து 10 வருஷம் இருக்கும். வந்த உடனே ஒரு கட்டத்தில் தெரிஞ்சு போச்சு குறவர்ன்ட்டு. யாரு அவங்க குறவர்னு தெரிஞ்சு போச்சு. வீடு கட்டி வாழ ஆரம்பிச்சுக்கிற தெரிஞ்சு போச்சு. அரச விட தெரிஞ்ச உடனே திடீர்னு அங்கே இருக்கிற ஒரு சாமி ஆடுது, ஒரு அம்மா சாமி வருது. இந்த அம்மா சொல்லுது, இந்த தெருவை அசுத்தப்படுத்திட்டீங்களாடா, இங்க ஒரு 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 என்னது ஒரு ஒரு அசுத்த சாதி ஒரு குடும்பத்தை இங்க வச்சுட்டீங்களாடா. சாமி சாமி ஆடுது. போர் கொடுத்தான்னு சொல்லி அவனை வெட்டி கொண்டு விட்டானுங்க.
அந்த குறவர் பையனை. நான் போய் பார்க்கும்போது வெட்டி ரத்தத்தோடு அவன் கிடக்குறான். நான் உடனே போயிட்டேன். இங்கே இந்த செல்லூர்ன்றதுனால 10 வருஷத்துக்கு முன்னாடி. சாமி எப்படி ஆடும்? அப்படியே வேங்கவயலுக்கு வாங்க. வேங்கவயல் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அங்கே சாமி ஆடுது. கலெக்டர் போய் நிற்கிறாங்க, ஒரு பொம்பளைக்கு சாமி ஆடுது. எப்போ டீ கடைக்கு போகக்கூடாது, டீ கடை சாமி டீ கடைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுமா? எஸ்சி மக்களை வந்து சாமி ஆடுது. அப்போ என்னென்ன வேலை இந்த சாமியை வச்சுக்கிட்டு இவங்க பண்ணுற? சாமியை வைத்து கொண்டு தீண்டாமையை, சாதி பாகுபாடை நிறுவுவதற்கு சாமியை ஒரு டூலாக இவர்கள் கோவிலில் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி பெண்ணுடைய உடம்பையும் பயன்படுத்துகிறாங்க. தோழர், இப்போ எனக்கு தமிழ்நாட்டினுடைய ஜாதி அமைப்பை ஒரு செங்குத்தா சொல்லணும் அப்படின்னா, பிராமணர், முதலியார், அப்புறம் பிள்ளையாளர், வெள்ளாளர், அதுக்கப்புறம் இடைநிலை ஜாதிகள் என்று சொல்லி அப்படியே பிரித்து பட்டியல் சமூகம்னு நம்ம ஒரு வரையறைக்கு, நம்ம ஒரு பொது பார்வைக்கு அல்லது சமூகவியலாளர்கள் உங்களை போன்றவர்கள் பார்க்குற பார்வை அப்படித்தான் இல்லையா? இப்போ எனக்கு இந்த ஜாதி ஆணவ கொலைகளுக்குள்ள பிராமணர், முதலியார், பிள்ளைமார்கள் தொடங்கி கீழே வரைக்கும் அதிகமாக யார் ஆணவ கொலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள்? இது ரொம்ப பட்டவர்த்தமாக சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு ஜாதியை குற்றம் சுமத்துவது அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. நீங்கள் களத்தில் நின்றதுனால ஒரு 20 வருஷ புள்ளிவரத்தின் அடிப்படையில் சொல்லுங்கள். இல்லை, அது முதன்மை இடங்கள் வந்துட்டு எப்போதுமே வந்துட்டு அது நம்ம தென் மாவட்டங்கள் அதிகமாக அதை எடுத்து பண்ணுறதுனால என்னுடைய கணக்கில் வந்துட்டு கொஞ்சம் தேவர்கள், குறிப்பாக மறவர், கள்ளர், இந்த மாதிரியான ஆட்கள் வந்து ஆணவ கொலையில் ஈடுபட்டுருக்குறாங்க. ஈவன் நம்ம பெருமலை கல்லூரியில் இருக்காங்க. அகமுடியார் 1-2 பேர் இருக்கிறாங்க, அந்த கம்யூனிட்டி இருக்கிறாங்க. கௌசல்யா அகமுடை சமூகத்தை கௌசல்யா வந்து பிரேமலை கல்லர் இருக்கிறாங்க. ரெண்டாவது வந்துட்டு கொஞ்சம் இதில் வந்து கோனார் இருக்காங்க. யாதவரும் இந்த ஆணவ கொலையில் வந்து அவங்க ஈடுபட்டிருக்கிறாங்க. பெரும்பாலும் தென் மாவட்டங்களில் இந்த 2 கம்யூனிட்டி வந்து மிகுதியாக நான் இருக்கிறதா பார்க்குறேன். தென் மாவட்டங்களில். அதுக்கப்புறம் அங்கே வன்னியர்கள் வந்து கணிசமாக வடதமிழகத்தில் இருக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து கவுண்டர் இருக்கிறாங்க, மேற்கு. அதில் வந்து நீங்கள் இப்போ கணக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா, இது இந்த 7 ஆணவ படுகொலைகளில் 2 ஆணவ படுகொலைகளுடைய குற்றவாளிகள் கவுண்டர்கள் தான். கோகுல்ராஜ் ஒன்று, கடைசியில் வர்ஷினி பிரியா, கனகராஜ், அந்த 2 வழக்கில் சொல்ல வரேன். இப்போ நீங்கள் தென் தமிழகம், வட தமிழகம், ஆமாம், மேற்கு மண்டலம் இப்படி எடுத்துக்கலாம். இங்கே கூட இப்போ நீங்கள் இப்போ இந்த 7லே தீர்ப்பு கிடைச்ச 7லே பாருங்கள், கண்ணகி முருகேசன் வழக்கில் வந்துட்டு வன்னியர்கள் வந்து விருத்தாசலம் வன்னியரில் வந்து அக்யூஸ்ட் வந்து வன்னியர் தரப்பில் வருவாங்க. அதுக்கப்புறமாட்டு வந்து கோகுல்ராஜ் வழக்கில் வந்து கவுண்டர் அக்யூஸ்டாக வராங்க. அதுக்கப்புறமாட்டு வந்து நம்ம இதில் வந்து சங்கர் வந்து தேவர் வராரு, இவங்க முக்குளத்தூரில் வராங்க. அதுக்கப்புறம் நம்ம கல்பனா கேஸ் ஒன்று இருக்கு, அதுலேயும் முக்குளத்தூர் வராங்க. இளவரசன் திவ்யாவுக்கு வந்து அது வந்து தீர்ப்பு வரல. அது ஆணவ கொலையை அவன் கன்சிடர் பண்ணல. அது இதுவரை கொலையாதான் லீகலாக நான் சொல்கிறேன். இங்கே வந்து திருவாரூர் நடந்துச்சு, அதில் வந்து வன்னியர் வராங்க. அந்த இதில் சேர்த்து வன்னியர் வராங்க. இன்னொரு இதில் நடந்துச்சு, அது வந்து திருப்பி அகைன் தேவராகவே அவங்க கணக்கில் வர்றாங்க. இப்படி தான் வந்து இந்த புள்ளி விவரங்கள் இருக்கா. இது போக வெவ்வேறு அனைத்து கம்யூனிட்டிலுமே இருக்காங்க. நான் இது நம்ம இது ஒரு கணிசமாக பெரும்பாலும் இங்கே இருக்கிறாங்க. இது சில ஆணவ கொலைகளில் வந்துட்டு அதெல்லாம் தீர்ப்பு வராத ஆணவ கொலைகளில் சொல்ல வர சிலது நாய்க்கர் நாயுடு கூட ஈடுபட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரியான கொலைகள்லையும் ஈடுபட்டிருக்காங்க. ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறது என்னென்னா, பட்டியல் சாதியில் உள்ளவங்களும் அதில் ஈடுபடுறாங்கன்றது தான் வருத்தமாக இருக்குது. ஒரு ஆணவ கொலையில் வந்து எனக்கு தெரிஞ்சு அருந்ததிரே ஒரு குற்றவாளியாக இருக்காங்க. திருச்சியில் நடந்த ஒரு ஆணவ கொலை. கிருஷ்ணகிரி இதில் வந்து பறையர் வந்து ஒரு குற்றவாளியாக இருக்கிறாரு. நம்ம இங்கே திருமணத்தில் நடந்ததில் வந்து தேவேந்திர குலத்தை சேர்ந்தவங்க குற்றவாளியாக இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து என்ன சொல்கிறது, இது ஒவ்வொரு சமூகமும் தன்னை வந்து மேலே நிறுத்திக்குது. இப்போ தோழர், இப்போ இந்த புள்ளியூரத்தோட பொதுவாக ஒரு குற்றம் நடந்ததுக்கு பிற்பாடு, இப்போ உதாரணத்துக்கு திருநெல்வேலியில் சமீபத்தில் நடந்த அந்த கவின் படுகொலை அப்போ அந்த சமூகத்தை சார்ந்த செயல்பாட்டாளர்கள்
அது வந்து ஒரு குற்றம் சுமத்துற போது, இந்த சாதி என்று சொல்லி குற்றம் சுமத்துற போது அவங்களுடைய பதில் என்னவாக இருக்குது அப்படின்னா, அவங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர்றது, இது ஒரு சம்பவம், நாங்கள் வருத்தப்படுறோம். அவருக்கும் அது 2 குடும்பத்துக்குமான பிரச்சனையை ஒழிய அது வந்து ஒரு ஜாதியாக நீங்கள் சொல்லாதீங்க. நாங்கள் இப்போ எங்கள் சமூகம் வந்து ஒரு காட்டுமிராடி சமூகமா, ஒட்டுமொத்த சமூகத்தையும் நீங்கள் குற்றம் சுமத்துவது தப்பு. இப்போ நீங்கள் இதே மாதிரி வன்னியர் கண்ணகி முருகேசன், அது அவருடைய அப்பாவுக்கு அந்த பிடிக்கல, அவர் கொள்றாரு, அது ஒரு தனிப்பட்ட விஷயமாக ஒழிய ஒட்டுமொத்த வன்னியர்களும் இப்படியா, ஒட்டுமொத்த கல்லர்களும் இப்படியா, ஒட்டுமொத்த யாதர்களும் இப்படியா, ஒட்டுமொத்த தேவேந்திர வேளாளர்களும் இப்படியான்னு சொல்றாங்கல்ல, இந்த பதில் சரியா தோழர்? அதுக்கு இல்லை சமூகம் இதை எப்படி நம்ம அணுகணும்னா தோழர், இப்போ வந்து ஒரு சமூக செயல்பாட்டில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க, அனைத்து மக்களையும் நம்ம ஐக்கியப்படுத்திக் கொள்ளணும். ஒரு ஸ்ட்ராட்டஜி அது. அனைத்து மக்களையும் ஐக்கியப்படுத்திக் கொள்ளணும், குற்றவாளிகளை தனிமைப்படுத்தப்படணுன்றதுக்கு ஈவன் வந்து இவங்களே சொல்லுவாங்க, கொஞ்சம் ஆக்டிவிஸ்ட் தரப்புலையும் சரி, ஈவன் கொஞ்சம் இன்க்ளூசிவாக விரும்புகிறவங்க என்ன சொல்லுவாங்க, இது நாங்கள் கவின் தான், மற்றவங்களை குறை சொல்லலை அப்படின்னு இவங்களே அவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ நம்ம தரப்புலேயே அது சொல்லப்படுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க, இதை வந்து நம்ம தேவையில்லாத பதட்டத்தை ஏற்படுத்த வேணாம், இரு தரப்பு மோதலாக இதை மாற்ற வேணாம் அப்படின்ற ஒரு பொறுப்புணர்வோடு இவங்க சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் இந்த ஜாதி சங்கங்கள் சொல்வதில் நியாயம் இல்லைன்ற. ஏன்னா இந்த ஜாதி சங்கங்கள் ஏன் சொல்லக்கூடாது நான் அவங்கள ரொம்ப கண்டிக்கிறேன்னா, இதை வந்து நம்ம தரப்பில் சொல்லலாம். நம்ம தரப்பு மீன்ஸ் ஒரு லெஃப்ட் ஆங்கிள் இருக்கிறவங்க, இடதுசாரி சிந்தனையில் இருக்கிறவங்க, நானே வந்து இப்போ ஒரு கவின் மேட்டர் எடுத்துக்கிட்டாங்க, ஒட்டுமொத்த இவங்களும் இல்லை, அந்த அவங்க குடும்பம் சம்மந்தப்பட்டிருக்கு, அவன் உறவினர் 2-3 பேர் சம்மந்தப்பட்டிருக்கான்றான். ஆனால் அவனுக்கு எங்கே தைரியம் வருது? யார் கொடுக்குற தைரியம்? நீ ஏன் வந்து அதை சொல்கிற? நீ ஏன் வந்துட்டு நீ அப்போ வந்து எங்களை வந்து இழிவுபடுத்தாதீங்க, உங்களை இது பண்ணாங்க, யாராவது வந்து லீகலாக வந்து ஒட்டுமொத்த தேவரும் சேர்ந்து தான் கொலை பண்ணாங்கன்னு யாராவது சொன்னாங்களா? இந்த ஜாதி உணர்வு இருக்குல்ல. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு கலவரம் நடக்குன்னு எங்கள் தோழர், அந்த கலவரத்தில் 10 பேர் போய் வெட்டுவான், 90 பேர் வெட்ட மாட்டான். இந்த 10 பேர் ஏன் வெட்டுறான்னா, 90 பேர் ஆதரவாக வெட்டுறான்ற. அவன் நேரடி ஆதரவு கிடையாது. அது என்ன சொல்றது, ஒரு விதமான கூட இருக்கிறன்ற பயம். இந்த 90 பேர் அவனை ஏண்டான்னு சட்டை பிடிச்சி கேட்டு இருந்தா அந்த அவன் வெட்டுவானா? நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த 10 பேருக்கு இந்த ஜாதி சங்கங்கள் ஆதரவா இருக்கு. அந்த குற்றம் இவன் வந்து என்ன பண்ண ஒரு அணி திரட்டுறான், மறைமுகமா வந்து அணி திரட்டுறான். இப்ப நீங்க ஒண்ணும் இல்லை, இந்த கேஸ் நடந்துச்சு, நம்ம பையனை நாங்குநேரில் ஏறி வெட்டுறாங்க, குற்றவாளி விடுதலை பண்ணணும் ஒருத்தன் போராட்டம் பண்றாங்க, ஒரு 2 பேர் திரண்டு. அதாவது இது எப்படி இருக்க முடியும்? ஒரு சாதி சங்கம் போராடுது நாங்குநேரியில், எங்க பசங்களையும் விடுதலை பண்ணுங்க, அவர்கள்லாம் பள்ளி மாணவர்கள், இன்னசென்ட். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா நியாயத்துக்காக நீ போராடுறது, இது அன்லாஃபுல் அசெம்பிளி, சட்டவிரோத கூடுகை, அநீதி பண்ற. நீ இந்த இடத்துல நீ என்ன வேணா நியாயம் பேச முடியும்? இந்த ஒரு கார்டு பாக்குறேன், அங்க கேங் ரேப்பு, அந்த புள்ளைய கோயம்புத்தூர்ல பண்ணிட்டாங்க. இந்த 3 பேர் சுட்டு பிடிச்சதுல அவங்க எல்லாம் முக்குளத்தூர் போல இருக்கு. ஒரு ஜாதி சங்க தலைவர் கார்டு போடுறாரு, எங்க முக்குளத்தூர் இளைஞரை சுட்டு பிடித்த போலீசாரை கண்டிக்கிறோம்ட்டு. அவன் ஒரு ரேபிஸ்ட், என்னை பொறுத்தவரை ரேபிஸ்ட். அவனை யாரும் கொல்லல, சரி, துப்பாக்கி சூடு நடந்தது, ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் வச்சுங்க. அந்த துப்பாக்கி சூடு வந்து சட்ட ரீதியாக நடந்துச்சுனாக்க நம்ம கண்டிக்க முடியாது, அவன் தப்பிக்க போனான். இல்லை, அவங்க சொல்ற மாதிரியே இவங்க பிளான் பண்ணி தான் இந்த டென்ஷனை குறைக்கணுன்றதுக்காக சும்மா காலில் சொல்ற மாதிரி அவங்க வாதத்துக்கு வச்சுக்கலாம். அப்படி என்ன செஞ்சிருக்கணும்? பொதுவா இளைஞர்களை துப்பாக்கி சூடு நடத்துறது தப்புன்னு சொல்லணுமே தவிர, எங்க சமூகத்து இளைஞர் சொல்லும் போது நீ அங்கதானே நீதான் இங்க வந்து இப்படி பேசுற கவின் மாட்டல எங்க சமூகத்து இளைஞரை. அப்பனா அதுக்கு பின்னால இருக்கிறது ஜாதி மட்டும்தான். வேற என்ன? எனக்கு நான் தப்பா நினைச்சுக்காதீங்க, இந்த ஜாதி சங்க தலைவர்கள் எல்லாருமே என்ன பொறுத்தவரை அவங்க வந்து ஒரு சீரியஸான ஆளெல்லாம் கிடையாது. அவனுக்கு என்னைக்காவது அவங்க பாருங்க எந்த வன்முறை நிறைய ஈடுபட மாட்டாங்க. அவனுக்கு உண்மையாலுமே வந்து எனக்கு வந்து ஒரு காமெடி பீஸுகள் தான் அவங்க எல்லாருமே. நான் திருப்பி சீரியஸாக சொல்கிறேன்.
அப்படி ஆச்சா போச்சா நாங்கள் யாரு பாவம் அவங்களுக்கு என்னன்னாக்க ஏங்க ஒரு விஷயங்க. இப்போ நீங்க ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தணும்னா என்ன நினைப்பீங்க? நீங்க எப்படி வளர்றதுக்கு? சார் நான் ஒரு கல்வியில படிச்சிருப்பேன், நான் நல்ல பேராசிரியராக இருக்கணும், என்னுடைய கற்றல் மூலம் தான் என்னோட தகுதியை உயர்த்துவேன்னு சொல்லுவீங்க. இல்லை என்கிட்ட இன்டர்வியூ பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மனித உரிமை செய்தி உண்மையாக கொண்டு வரணும். இந்த தலைவர்கள்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே பரிதாபமாக இவங்க அட்டென்ஷன் சீக்கிங் ப்ராப்ளத்தில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட விக்டிம் தான் இந்த ஜாதி சங்க தலைவர்கள்லாம். நான் நேரடியாக அவங்கள்ட்ட கேட்குறது, ஜாதி ஒழிப்பு அல்லது சுயமரியாதை திருமணங்கள் அல்லது இங்கே நடக்கக்கூடிய ஆணவ கொலைகள் பற்றி திமுக அதிமுக 2 கட்சிகளினுடைய செயல்பாடு எப்படி இருக்கு கடந்த 20 வருஷத்துல? இவங்க ஜாதி ஒழிப்பு எல்லாம் இல்லைங்க. இடைநிலை சாதி மேலாதிக்கத்தோட தலித்துகளை ஒரு ஒரு கீழே தங்களுக்கு விசுவாசமா வைத்துக்கொண்டு இடைநிலை சாதிக்காரங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்தி கொண்டு பிராமணர்களை ஒழிக்கிறது. இதுதான் அவங்க ஃபார்முலா. பாதிக்கப்படுவது யாரு? அவன் என்ன பண்ணுவானாக்க பிராமணன் எதிரி, பட்டியல் சாதிக்காரன் அடிமையா இருக்கணும், விசுவாசியா இருக்கணும், தான் மேல இருக்கணும். இடைநிலை சாதிக்காரன். இது சரியான சமூக நீதியா? இது சமூக நீதி இல்ல. அதான் நான் சொல்ல வரேன். சமூக நீதி வாட் இஸ் சோஷியல் ஜஸ்டிஸ்? சோஷியல் ஜஸ்டிஸ்ன்றது எப்படி எடுத்துக்கிறேன்? ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. 1968 பிற்படுத்தப்பட்டவருடைய இடஒதுக்கீடு 25 இருந்துச்சு. அப்ப எஸ்சி இடஒதுக்கீடு 16 இருந்துச்சு. இந்த கிட்டத்தட்ட ஒரு 55-60 ஆண்டு கால வரலாற்றுல பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீடு 25 50 மாறிடுச்சு. 49-50 ஆயிடுச்சு. 50. இப்ப என்னன்னா இப்ப எம்பிசி பிசி 2 அப்போ எம்பிசி கிடையாது. எம்பிசி பிசி ஒன்னாதான் இருந்தாங்க. அப்புறம் மோஸ்ட் பேக்வர்டு ஒன்று எடுத்து இப்போ 50 ஆக்கி 30-20 சொல்லி டோட்டல் 50 ஆயிடுச்சு. இந்த பக்கம் 18, இங்க 18. இந்த 55 ஆண்டு காலத்துல பிசி ரிசர்வேஷன் 2 மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கு. எஸ்சி ரிசர்வேஷன் 2% உயர்த்தப்பட்டிருக்கு. உடனே அவன் சொல்றான், எங்க மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரி தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும். இடஒதுக்கீடுல கான்ஸ்டிடியூஷன்ல மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரி கொடுக்கப்படும் எங்க சொல்லப்பட்டிருக்கு சொல்லுங்க? சோசியலி பொலிட்டிக்கலி யார் வீக்கர் செக்ஷனோ அவனுக்கு அதிகமான வாய்ப்பு கொடுக்கப்படணும். இப்ப நான் ஒரு வன்னியருக்கு ஒரே அளவுகோல், எனக்கு ஒரே அளவுகோலா? பொருளாதார ரீதியா அப்படிதானே இருக்காங்க. அவங்களுக்கு எளிமையா இருக்காங்க, இவங்களுக்கு இல்ல. பொருளாதாரம் பொருளாதாரம் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் சோசியல் ஜஸ்டிஸ் சம்பந்தம் கிடையாதுங்க. அதாவது ஒருத்தன் கார் வாங்குறான். இப்ப நம்ம 2 பேர் இருக்கோம். நல்லா நீங்க படிச்சிருக்கீங்க, எனக்கு வம்சாவளியா சொத்து இருக்கு, ஒரு கார் வாங்குறோம். நான் சொல்றேன், இந்த கார் வாங்குறதுக்கு காரணம் என்னன்னா என்கிட்ட பணம் இருக்குன்னு. இவர் சொல்லுவாரு, இந்த கார் வாங்குறதுக்கு காரணம் பணம் இல்லை, என் படிப்புன்னுவாரு. படிப்பு இருந்தனால்தான் பணம் இருந்துச்சு. இப்ப நீங்க இப்ப எதிர்பறம் சொல்றோம்ல, காலை மாலை அப்படின்னு சொல்றோம்ல, ஏழை பணக்காரன்றோம், இரவு பகல், அந்த மாதிரி இரவு பகல்ன்றோம். வறுமையை ஒழிக்கணும்னா வறுமைக்கு எதிர்ப்பது என்னவா இருக்கும்? வறுமை அதுக்கு எதிர்ப்பது என்னவா இருக்கும்? செல்வம். செல்வத்தை கொண்டு வறுமையை ஒழிக்க முடியுமா? செல்வத்தை கொண்டு வறுமையை ஒழிக்க முடியாது. செல்வம் வறுமையை என்ன பண்ணும்னா இன்னும் நிலைநிறுத்தும். உதாரணத்தை சொல்ல வரேன். செல்வ குவிப்பு என்றது மிகப்பெரிய ஆபத்து. செல்வம் பரவலாக்கும் என்பதுதான் ஜனநாயகம். அதிகார குவிப்பு என்பது மிகப்பெரிய அநீதி. அதிகாரம் பரவலாக்கும் என்பதுதான் ஜனநாயகம். அதே மாதிரி சமூக நீதி என்பதுன்னா செல்வத்தை கொண்டு ஒழிக்க முடியாது. வாய்ப்புகளையும் அதிகாரங்களையும் பரவலாக விளிம்புநிலை சமூகத்துக்கு பிரிச்சு கொடுப்பது பேர் தான் சமூக நீதி. அப்ப நான் இன்னைக்கு இதை பிரிச்சு கொடுப்பதன் மூலம் என்னவா நடக்கணும் அப்படின்னா, அங்க ஈக்குவிட்டி வெறும் பிரிச்சு கொடுப்பது மட்டும் முக்கிய நோக்கம் அல்ல. அதன் மூலம் அது கருவி. அதன் மூலம் மனிதர்கள் சமமாக மதிக்கப்பட வேண்டும். சுயமரியாதைன்னு சொல்றாங்கல்ல, செல்ஃப் ரெஸ்பெக்ட். அதுதானே அவங்களுடைய சொல்றாரு, கலைஞர் சொல்லுவார்ல,
உங்களை என்ன அடையாளப்படுத்திங்க, நான் ஒரு சுயமதிகாரன், சுயமரியாதைக்காரன் தான் சொல்லுவார் கலைஞர் எப்போ பார்த்தாலும். சுயமரியாதை அப்படின்றது என்னன்னா, உங்களுடைய கோபம் யாருக்கான கோபம்? எனக்கு இந்திக்கு எதிரான கோபம், சமஸ்கிருதத்துக்கு எதிரான கோபம், பிராமணனுக்கு எதிரான கோபம், அதனால சுயமரியாதைக்காரன். எனக்கு ஒரு சுயமரியாதை இருக்கு, எனக்கு யார் மேல கோபம்? ஓ மேல கோபம்ன்றேன். அப்ப நீ என்ன அடுக்கிக்கிட்டு என்னை மிதிச்சுக்கிட்டு நீ இன்னொருத்தரோட சுயமரியாதை பேசுற போது அப்ப என்னோட சுயமரியாதை யாரு? அது கேட்கணுமா இல்லையா? ஸோ இப்போ அப்போ நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? கழக ஆட்சிகள் இங்க சமூக நீதி கிடையாது. இங்க இருப்பது என்ன அப்படின்னா இடைநிலை சாதி சமூக நீதி. சொல்லுங்க.